கர்ஜனை டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இன்றைய நாள் ஜூலை மாதம் ஞாயிற்றுக்கிழமை 26/7/2026 பராபவ வருஷம் ஆடி மாதம் 10ஆம் தேதி தக்ஷணாயன புண்ணிய காலம். இன்றைய திதி இன்று மாலை 3:51 வரை துவாதசி திதி, பின்பு திரியோதசி திதி. இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 10:01 வரை கேட்டை, பின்பு மூல நட்சத்திரம். இன்றைய அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:01 வரை சித்த யோகம், பின்பு காலை 10:01 வரை மரண யோகம், பின்பு அமிர்த யோகம் கூடிய சுபயோக சுபதினம். இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்கள், இன்னைக்கு இன்னும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு. ஓவராலாக கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அந்த 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் ரிஷபராசி சந்திரனோட உச்சஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு ஓவர் கமிட்மெண்ட் எடுத்துக்கலாங்கிற ஒரு மனநிலை இருக்கும். உங்களால் பண்ண முடியுமா முடியாதான்னு கூட உங்களுக்கே தெரியாது. இருந்தாலும் நான் பண்ணி கொடுத்துட்றேன், நான் பார்த்துக்கிறேன், நான் சாதிச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பியாண்ட் யுவர் லெவல் ஒரு ஓவர் கமிட்மெண்ட்டு கொடுத்துருவீங்க. அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கேர்ஃபுல்லாக இருங்க. மற்றபடிக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லை. தனம் நன்றாக இருக்கின்றது. உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் நல்லா இருக்குது. இன்றைக்கி குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சண்டை சச்சரவெல்லாம் ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி இந்த ஓவர் கமிட்மெண்ட்னால பின்னாடி ஒரு பொறுப்பை ஏற்றுக்கிட்டு அதை ஃபில்ஃபில் பண்ண முடியாமல் வருத்தப்படாதீங்க. அதுதான் இன்றைக்கி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்கள், இன்றைக்கி உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் கொஞ்சம் பலமாக இல்லை, கொஞ்சம் வலுவிழந்து இருக்கிறதுனால கொஞ்சம் உடல் நலன், தேவையில்லாத ஒரு சோர்வு, உடல் பிடிப்பு, இந்த மாதிரிலாம் இருக்கும். அதனால் அன்கம்ஃபர்டபுள் ஜேர்னி அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. எங்கேயாவது நல்ல கம்ஃபர்டபுளாக போயிட்டு வர முடியும்னா போயிட்டு வாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை கவனத்தில் வச்சுக்கோங்க. 2வது விஷயம், இன்றைக்கி கூட்டு தொழிலில் இருக்கிறவங்க அவங்களுடைய பார்ட்னர்ஸை டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க. ஏதோ ஒரு விஷயத்துக்கு அவர் வரட்டும், அவர்கிட்ட சொல்லி பண்ணிடலாம், அவரை விட்டு செய்ய சொல்லிடலான்ட்டு அந்த முடிவு ரொம்ப நல்லது. உங்கள் மனசை போட்டு குழப்பிக்காமல் நீங்கள் பாட்டும் ஸ்மூத்தாக போயிருங்க. தனம் நார்மலாக இருக்குது, மகிழ்ச்சி நார்மலாக இருக்குது. நான் சொன்னது பிரகாரம் இன்றைக்கி உடல் நலனில் சிறிது அக்கறை தேவை. உங்களுக்கு ரிஷபராசிக்காரங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணுச்சா, தள்ளி போட முடிஞ்ச வேலையை தள்ளி போட்டுட்டு போய் நிம்மதியாக ரெஸ்ட் எடுத்துக்கங்க. அது உங்களுக்கு நல்லது, உடலுக்கும் நல்லது, மனதிற்கும் நல்லது. வாழ்த்துக்கள். மிதுன ராசி. மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு பொதுவான ரொம்ப நல்ல பலன், 75 பங்கு நல்ல பலன் சொல்லலாம். எப்படின்னாக்கா, உங்களுக்கு 6ஆம் இடத்து சந்திரனால அதிர்ஷ்டங்கள் ஜாஸ்தி. திடீர்னு பணம் வரவு வரும். முக்கியமாக இன்னைக்கு இந்த கம்ப்யூட்டர், எலக்ட்ரானிக்ஸு, அதுக்கப்புறம் இந்த நரம்பியல் மருத்துவர்கள், இவங்களுக்கெல்லாம் நல்ல நாள். திடீர்னு நல்ல வருமானம் வரும், நல்ல சந்தோஷமாக வீட்டுக்கு வருவீங்க. அதே மாதிரியே இந்த கடன் தொல்லையினால் வருந்தி கொண்டிருக்கும் மிதுன ராசி அன்பர்கள் இன்னைக்கு இந்த வரக்கூடிய எக்ஸ்ட்ரா இன்கம்மை புத்திசாலித்தனமாக இந்த பழைய கடன்களை எல்லாம் அடைச்சிட்டு நிம்மதியாயிருங்க. பணம் வந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ஏனோ தானோன்னு செலவு பண்ணிவிட்டு திரும்ப வருத்தப்படாதீங்க. ஸோ எக்ஸ்ட்ரா வரும்படியே பழைய கடன்களை தீர்ப்பதற்கு உபயோகப்படுத்தி கொள்ளவும். அந்த மாதிரி தான் தோணும் உங்களுக்கு. இருந்தாலும் நல்ல வருவாய், சந்தோஷம், நிம்மதி, ஆரோக்கியம் எல்லாம் நல்லா இருக்குது. வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்கள், இன்னைக்கு உங்களுக்கு எப்படின்னாக்கா தெய்வ பலத்தினால் புண்ணியம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள்.
சாதாரணமாக உங்களுடைய நார்மல் ஒர்க்கு, வருமானம், போக்குவரத்து, சாப்பாடு எல்லாம் நார்மலாக நடந்தால் கூட, இன்னைக்கு வந்து நீங்கள் ஏற்கனவே செய்த அல்லது தற்காலமும் செய்து கொண்டிருக்கின்ற சில புண்ணியமான காரியங்களினால் உங்களுக்கு புண்ணிய பலம் நல்ல கூடும். இது வந்து உங்களுக்கு பின்னாடி நல்ல யோகமான ஒரு எதிர்காலத்தை, நிம்மதியான எதிர்காலத்தை தரும். அதனால் இன்னைக்கு தர்ம கர்ம காரியங்களில் ஈடுபாடு செலுத்துவீங்க. ஈடுபாடோடு இருங்க. கோயில் குளம் போயிட்டு வாங்க. இல்லை ஒரு தூரமான புண்ணிய ஸ்தலத்திற்கு போயிட்டு வரக்கூடிய ஒரு பிளான் இன்னைக்கு பண்ணுவீங்க. நல்ல நாள், யோகமான நாள், புண்ணியமான நாள். வாழ்த்துக்கள். சிம்மராசி அன்பர்கள். சிம்மராசி அன்பர்களுக்கு வந்து இன்னைக்கு சராசரியை விட ஒரு குறைந்த பலன்கள் கொடுக்கக்கூடிய நாள். உங்களுக்கு வந்து கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். இன்னைக்கு இந்த வாகனம் பழுது பார்த்து பழுது நீக்குதல் இதை ஏதாவது நீங்கள் பண்ணணும்னு இருந்தீங்கன்னாக்கா அதை இன்னைக்கு பண்ணி முடிச்சிருங்க. ஏன்னா வரக்கூடிய நாட்களில் வந்து உங்களுக்கு வாகன ரீதியாக எந்த சிக்கலும் வரக்கூடாது. அதே மாதிரியே தாயார் வழி சேர்ந்த உறவுகள், அது வந்து அக்கா, அண்ணா, தம்பி, சித்தப்பா, இல்லை சித்தி, பெரியம்மா, இந்த மாதிரி அவங்க குழந்தைகள், இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட உறவு முறைகள்கிட்ட பேசும் பொழுது ரொம்ப நிதானம் தேவை. அவங்க சாதாரணமாக பேசுகிற மாதிரி தான் பேசுவாங்க தோணும். ஆனாலும் பொருள் பொதிந்த சில விஷயங்கள் அவங்க பேசுவாங்க. அதில் ஏதாவது நீங்கள் எக்ஸ்ட்ரா பேசிடாதீங்க, வருத்தப்பட்டுக்காதீங்க. ஸோ வாகனம் பழுது நீக்கி வச்சுக்கங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். ரெண்டாவது, இந்த தாய் வழி உறவுகள்கிட்ட பேச்சில் கவனம் தேவை. உங்களை அறியாமலேயே அதிகமான தகவல்களை வெளியில் விட்டுறாதீங்க, இரிட்டேட் பண்ணிடாதீங்க. இந்த ரெண்டுத்தில் மாத்திரம் கவனமாக இருங்க. வாழ்த்துக்கள். கன்னியாராசி அன்பர்கள். கன்னியாராசி அன்பர்களுக்கு வந்து இன்னைக்கு நல்ல நாள், வீரமான நாள், விவேகமான நாள். ஒரு துணிச்சலான நல்ல பெரிய முடிவுகள்லாம் எடுத்து சகோதரத்துவம், ஒற்றுமை இதெல்லாம் வந்து நல்ல பேணி காக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். ஓவராலாக குடும்பத்துக்கு மகிழ்ச்சி, சகோதரர்களுக்கு இடையில் அந்யோன்யம், நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், புரிதல், நல்ல தன வருமானங்கள் ஈட்டி ஒரு சுகமான நாள். வாழ்த்துக்கள். துலா ராசி அன்பர்கள். பொதுவாக இன்னைக்கு ஒரு நல்ல நாள் தான். இருந்தாலும் இன்னைக்கு துலா ராசி அன்பர்களுக்கு பேச்சு மூலமாக கனிவாக பேசி காரியங்களை சாதிக்கக்கூடிய நாள். இந்த அதிகாரமாக பேசுகிறவங்க, கொஞ்சம் ஆத்தென்டிக்காக பேசுகிறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து இன்னைக்கு கொஞ்சம் சிக்கல் கரடு முரடாக தான் போகும். மெயினாக இந்த ஆசிரியர் தொழிலில் இருக்கிறவங்க, விரிவுரையாளர்கள், அதே மாதிரியே இந்த கவுன்சிலிங்லாம் பண்ணக்கூடிய சைக்காலஜிஸ்ட், கவுன்சிலர்ஸ், இவங்களுக்கெல்லாம் வந்து இன்றைக்கி ஒரு நல்ல நாள். அவங்களுக்கு வந்து நல்ல மதிப்பும் ஒரு சேவை மனப்பான்மையும் நல்ல பாராட்டுதல்களும் கிடைக்கும். அட் த சேம் டைம் இந்த காவல்துறை அதிகாரிகள், மிலிட்ரியில் இருக்கிறவங்க, அப்புறம் ஒரு அதிகார தோரணையிலேயே எப்போ பார்த்தாலும் இருக்கக்கூடிய சில முதலாளிகள், இவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் சங்கடங்கள் வரும். அதனால் அவங்க வந்து வார்த்தையில் கொஞ்சம் கடுமையை கம்மி பண்ணிட்டு எதையுமே ஒரு கனிவாக பேசி இன்றைக்கி காரியம் சாதிச்சுங்க. வேறு ஒன்றும் இல்லை. தனம் நார்மல், ஆரோக்கியம் நார்மல். இந்த குடும்பத்தில் மகிழ்ச்சிங்கிறது வந்து இந்த அதிகாரமாக இருக்கக்கூடியவங்களுக்கு சில அவமானங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அவங்க சொன்ன பேச்சை கேட்காம அந்த மாதிரி. ஸோ எதையுமே சமாளிச்சுக்கலாம். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்கள். இன்றைக்கி வந்து கார்த்தால எழுந்ததுலேருந்து நைட்டு வரைக்கும் நல்ல மன உற்சாகத்தோடு இருப்பீங்க. சுறுசுறுப்பாக இன்னும் 2 வேலையை சேர்த்து இழுத்து போட்டு பண்ணுவீங்க. தன வருவாய் ரொம்பவே நல்லாவே இருக்குது. ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்குது. மொத்தத்தில் இன்றைக்கி நல்ல நாள். ஈவன் உங்கள் கூட ஒத்து போகாமல், அட்ஜஸ்ட் பண்ணிக்காமல், சின்ன சின்ன உராய்வுகளோடு இருந்தவங்களை கூட நீங்கள் அரவணைச்சு நல்லா இன்றைக்கி எடுத்துகிட்டு போவீங்க.
இன்னைக்கு உங்களோட ப்ளஸ் பாயிண்ட் வந்து ஒரு விவேகமான, அதீதமான மன உற்சாகம், மன திடம். நல்ல முடிவுகள் எடுப்பீங்க. எல்லாரையும் மன்னிப்போம், மறப்போம்னு சொல்லிட்டு ஒரு சமாதானமா எல்லார் கூடயுமே போவீங்க. நல்ல நாள். வாழ்த்துக்கள். தனுர் ராசி அன்பர்கள், பொத்தாம் பொதுவா பார்த்தா இன்னைக்கு ரொம்ப விசேஷமாலாம் ஒண்ணும் இல்ல. சாதாரணமான நாள் தான். அன்பிளான்டு எக்ஸ்பென்சஸ கம்மி பண்ணுங்க இன்னைக்கு. திடீர்னு போன இடத்துல அங்க போய் ஒரு முடிவெடுத்து, சாமான் செட்டு வாங்குறதோ, இல்ல ஏதாவது ஒண்ணு பண்றதோ, அந்த மாதிரி ஒண்ணு அவாய்ட் பண்ணுங்க. ஏனென்றால், நீங்க வந்து சேமிச்சு பின்னாடி ஒரு காலத்துக்கு நல்லதா வரும், உங்களுக்கு தேவைப்படும்னு வச்சிருக்கிற அமௌண்ட்ல போயிட்டு நீங்க கடைசியில கைய வச்சுருவீங்க. உங்களுடைய செலவ சமாளிக்கணும்னு சொல்லிட்டு. அந்த ஸ்டேஜ் வரைக்கும் ஸ்ட்ரெச் பண்ணி இழுக்காதீங்க. அதுதான் முக்கியமான அட்வைஸ் இன்னைக்கு உங்களுக்கு. ஓவர் எக்ஸ்பெண்டிச்சர். என்னமோ ஒண்ணு திடீர்னு தோணும், சரி பரவாயில்ல போ அப்படின்னு பண்ணிருவீங்க. அத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கு. உணவுல கொஞ்சம் கட்டுப்பாடோட இருங்க. அதுதான். உங்களுக்கு வந்து ஏதாவது தேவையில்லாத அதீத உணவினால், அதிகமான உணவினால், ரொம்ப காரமான உணவு சாப்பிட்றதுனால கொஞ்சம் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வரும், தலைவலி வரும். அதிக கவனம் தேவை. வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்கள், இன்னைக்கு வந்து யோகம் ப்ளஸ் அதிர்ஷ்டம் 2மே இருக்கு. எப்படின்னாக்கா, இந்த தொழில் செய்பவர்கள், ஒரு மத்திய தரத்தில நல்லா தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு வந்து பேங்க்ல லோனோ, இல்ல வேற யார்கிட்டயோ தெரிஞ்சவங்கள்ட்ட கொஞ்சம் நிதி உதவி கேட்டு, இல்ல ஆர்டர் ஏதாவது ஒரு மெயில் வழி தகவல்ல வரணும், அந்த மாரிலாம் இருந்ததுன்னா, இன்னைக்கு வந்து நல்ல அபரிமிதமான தன உதவி கிடைக்கும். உங்களுக்கே உரித்தான தனமும் உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அட் த சேம் டைம் யாருக்கிட்டயாவது கொஞ்சம் லோன், ஒரு சிறிய கால கடன் உதவி நீங்கள் எதிர்பார்த்துருந்தீங்கன்னாக்கா, அது இன்றைக்கி உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக கன்ஃபார்ம் ஆகிடும். அதை வச்சு நீங்கள் நல்ல தொழில் வளமையாக பண்ணலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி வந்து ஒரு ப்ரமோஷன் பற்றியோ, அல்லது ஊதிய உயர்வு பற்றியோ, இல்லை அரசாங்கம் வந்து ஏதாவது ஒரு ப்ரெஸ் நோட்டு ரிலீஸ் அந்த மாதிரி போட்டோ, ஏதோ ஒன்று ஆகக்கூடி இந்த ராசிக்காரங்களுக்கு தன பாக்கியம் நிறைய கிடைக்கக்கூடிய ஒரு நாள். சந்தோஷம் நல்லா இருக்கும், ஆரோக்கியம் நல்லா இருக்கு, சமுதாய அந்தஸ்து மதிப்பு ரொம்ப நல்லா இருக்கு. வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்கள், கும்பராசிக்கு என்ன இன்னைக்கு சிறப்பு அப்படின்னா, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் இந்த துறையில் இருக்கிறவங்க தொழிலை அடுத்த நிலைக்கு, மேம்பட்ட நிலைக்கு கொண்டு செல்வதற்கு ஏதுவான நாள். அதற்கான திட்டமிடல், அதற்கான தகவல் தொடர்பு, அதற்கான தகவல்களை பொருள் சேகரிப்போ அல்லது வேற ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் அரேஞ்ச்மெண்ட்டு, நண்பர்கள், நீங்கள் வந்து எந்த சாமானை போய் சோர்ஸ் பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயங்களில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. இது வந்து தொழில் முனைவோர்களுக்குத்தான் நான் சொல்கிறேன். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் இல்லை, சாதாரணமான நாள், நல்லா போகும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த தொழில் முனைவர்கள் வந்து இன்னைக்கு காலையில் ஒரு 10 மணியிலேருந்தே சுறுசுறுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டேயும் பேசுறது, கம்யூனிகேட் பண்ணுறது, அது பண்ணுறது, இது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பிஸியாக இருப்பீங்க. நல்ல நாள், சுகமான நாள். இன்னைக்கு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு வந்து அடுத்த நல்ல நிலைமையை, மேம்பட்ட நிலைமையை எட்டுவதற்கான அடித்தளம் அமைக்கக்கூடிய நாள். வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்கள், இன்னைக்கு உங்களுக்கும் ரொம்ப நல்ல நாள் தான். எப்படி அப்படின்னாக்கா, இன்னைக்கு இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சக்தி உங்களை நேர் நோக்கி வந்து உங்களுக்கு அருள் ஆசிகள் கொடுக்கக்கூடிய நாள். அதை நீங்கள் வந்து உணர மாட்டீங்க. ஆனால் இது எப்படி உங்களுக்கு வரும்? தாய் வழி மூதாதையர்கள், தந்தை வழி மூதாதையர்கள்,
அவங்களுடைய வழித்தோன்றல்கள் இவங்க மூலமா உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கும். நல்ல மனநிலையில் இருப்பீர்கள். உங்களுடைய முயற்சியே இல்லாமல் யாரோ ஒருத்தரோட தூண்டுதல்ல சில புண்ணியமான ஸ்தலங்களுக்கோ அல்லது புண்ணியமான நீர்நிலைகளுக்கோ சென்று நீராடிவிட்டு வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ரொம்ப யோகமான நாள். உங்களுக்கு தெரியாமலேயே உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கக்கூடிய நாள். உங்களுடைய குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல நாள். அண்டு தூர தேசத்தில் குழந்தைகள் இருந்தால் அவங்கள்ட்டேருந்து இன்னைக்கு உங்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கும். ஆல் டுகெதர் நல்ல நாள். வாழ்த்துக்கள். சந்தோஷமாயிருங்க.